தோன்றதை எழுதி அதற்கு போய் லொக்கேஷன் எல்லாவற்றையும் பார்த்து காட்சிப்படுத்தி எங்களை மாதிரி இம்சைகளை எல்லாம் ஒன்றா சேர்த்து அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விளையாடாமல் இருங்களேன், ஷார்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் எல்லோரும் ஜாலியாக இருந்தோம். கடல்லையே போய் ஃபுல்லாகவே கடலையா அப்படின்னு ஆமாம் அப்படின்னாரு. ஓகே, நீங்கள் எப்படி லைஃப் ஆஃப் பை மாதிரி செட்டு போட்டு ப்ளூ மேட்டில் இல்லை க்ரீன் மேட்டில் எடுக்க போகிறீங்களா அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் கடலுக்கே போய் தான் எடுக்கிறோம் அப்படின்னாரு. இல்லை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் லேண்ட்லேருந்து கடலுக்கு போயிடுவாங்க. அப்புறம் லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மறுபடியும் கடல்லேருந்து லேண்டுக்கு வந்துடுவாங்க. மீதி 4-5 ரீல் ஃபுல்லாகவே கடல்லே இருக்கும். எனக்கு நான் டவுட் ஆகிட்டு அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எங்கே கமா வைக்கணும். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். தம்பி அவர்களோட ஒரு 4-5 படமாக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில படங்கள் மட்டும்தான் கஷ்டப்படாமல் ஒர்க் பண்ணியிருக்கேன். அரை எண் 305 கடவுள் கஷ்டம் இல்லை, ஒரு கன்னியும் 3 களவாணிகளும் அதில் கஷ்டம் இல்லை. ஆனால் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் ஆகட்டும், இந்த படமும் ஆகட்டும், இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்தில் மேக்சிமம் குதிரை, இந்த படத்தில் போட்டு. அது ஒரு நல்ல தம்பி சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடலை கணிக்க முடியவில்லை. திடீர்னு கம்மியாக இருக்குது, திடீர்னு தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது, திடீர்னு அலை அடிக்குது, நிற்க முடியல, உட்காந்துருந்தா கூட முதுகெல்லாம் வலிக்குது. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு, அது அவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி டேபிளில் உட்காந்து எழுதுறது ஈஸின்னாலும் தோணணும் இல்லையா, தோன்றது கஷ்டம் இல்லையா. தோன்றதை எழுதி அதற்கு போய் லொக்கேஷன் எல்லாவற்றையும் பார்த்து காட்சிப்படுத்தி எங்களை மாதிரி இம்சைகளை எல்லாம் ஒன்றா சேர்த்து அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விளையாடாமல் இருங்களேன், ஷார்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் எல்லோரும் ஜாலியாக இருந்தோம். ஷூட்டிங் போன மாதிரி இருந்தாலும் நாங்கள் ஒரு ஃபேமிலியோடு டூர் போன மாதிரி தான் இருந்தது. முக்கியமாக சொல்லணுன்னாக்கா சாம்ஸு, அதுக்கப்புறமா மதுமிதா, கௌரி, அப்புறம் அந்த சின்ன குழந்தை, அந்த பையன், மச்சான் சின்னி ஜெயந்த், தம்பி யோகி பாபு, எல்லாருமா நாங்கள் போயிட்டு அந்த போட்டில் இருந்துக்கிட்டு ஒரே இது, எங்கேயும் நகர முடியாது. அது உள்ளே இருக்கும், இறங்கி போகிறதுக்கு என்ன தண்ணியில் இறங்கி போகிறதுனாக்கா எப்படி அப்புறம் ட்ரெஸ்ஸு நனைஞ்சு போயிடும். அந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் இருக்குது. அலையடிச்சதுனாக்கா ட்ரெஸ்ஸு நனைஞ்சிரும். எனக்கு இன்றைக்கி தம்பிகிட்ட ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேரக்டர் சொல்லி, இந்த கேரக்டர் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? நாங்கள் இல்லை அப்படின்னு நான் ஒரு கேரக்டர் சொல்லி, எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னா. இல்லை அப்படி இல்லை, உங்களுக்கு பிடிக்கிறதுங்கிறது இல்லை, நீங்கள் எந்த கேரக்டராக இருந்தாலும் நீங்கள் ஏற்று நடிக்கணும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி இதில் எனக்கு அவர் சொல்லும் பொழுது நான் யாரை என்னுடைய குருநாதராக நான் நினைத்திருக்கிறேனோ அவருடைய சீடனாகவே நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அது படம் பார்த்துக்கங்க, படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நான் ரசித்து பண்ணிய கேரக்டர்களில் இதுவும் நிச்சயமாக ஒரு முக்கியமானது. அற்புதமான வேடம், அருமையான ஒரு வேடம், உணர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு வேடம். அதில் எல்லா ஆர்டிஸ்டுகளோடும், சகோதர சகோதரிகளுடைய உதவியோடும், கேமராமேன் சாருடைய ஒரு ஒத்தாசையோடும், தம்பி அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதலோடும் ரொம்ப பிரமாதமாக இந்த கேரக்டர் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜிப்ரான் அவர்களுடைய மியூசிக்கு டெஃபினட்டாக சொல்லணும். நான் குழந்தை கௌரிக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குமா இந்த சாங்கு அப்படின்னு. நாங்கள் அந்த போட்டில் உட்காந்துட்டு பாடுறது. கௌரியை பற்றி முக்கியமாக சொல்லணும், எனக்கு அவங்கள பற்றி சொல்லலைன்னாக்கா பிரச்சனை. என் தம்பியோட ஜோடி, என் பையனோட ஜோடி அவங்க. அதனால் அவங்ககிட்ட போட்டு கொடுத்து, ஏன்பா கௌரியை பற்றி நீங்கள் பேசலையா அப்படின்னு அவர் ஏதாவது சொல்லுவார். ஒரு சாங் ஃபுல்லாக பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த சாங்கை ப்ளே பண்ணாங்க. அதை லாங் ஷாட்டில் டேக் பண்ணாங்க. நான் ஏன்னா பேசிக்காக நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு அது தெரியும். அந்த இன்ச்சு கூட அந்தண்ட இந்தாண்ட அந்த லிப்பு விலகாமல் அந்த சாங்கை சிங் பண்ணி அவ்வளவு அழகாக அந்த அந்த இதுக்கு எக்ஸ்ப்ரெஷன்ஸோட, அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லாம் பிரமாதமாக கொடுத்து குழந்தை எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்கணும், படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்
அதற்கு பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் ரசிகர்களுடைய ஆதரவும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் வேண்டும். தம்பி அவர்களுக்கு மேலும் மேலும் அடுத்தடுத்த படங்கள் வந்து நிச்சயமாக பெரிய வெற்றியை கொடுக்கணும், படம் ஹிட்டு அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அந்த அளவுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். தம்பி வந்து நான் மட்டும் அந்த என்னுடைய உழைப்பு மட்டும் இல்லை, எல்லாருடைய உழைப்பும் நாங்கள் எல்லாருடைய உழைப்பும் இருக்குது. எங்களுக்கு உழைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து தம்பி அவர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் எல்லாருக்கும் ஜின்னிக்கும் என்னுடைய அன்பான அதான் அன்பை கலந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். போட் வந்து சிம்புதேவன் அவர் கூட நான் ஆக்சுவலி 3வது ப்ராஜெக்ட். ஸோ ஏன்னா நாங்கள் வந்து 24ஆம் புலிகேசிக்காக தான் ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் சாங்லாம் 2-3 ஆக்சுவலி 4 சாங் கம்போஸ் பண்ணிட்டோம். ரொம்ப அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பட் அது இப்போது 24ஆம் புலிகேசி தள்ளின உடனே தென் ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒர்க் பண்ணோம். அண்ட் அது முடித்த உடனேவே இந்த ஸ்டோரி சொன்னார். சொல்லும் போதே எனக்கு பயங்கரம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் கடல்லையே போய் ஃபுல்லாகவே கடலையா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாரு. ஓகே, நீங்கள் எப்படி லைஃப் ஆஃப் பை மாதிரி செட்டு போட்டு ப்ளூ மேட்டில் இல்லை க்ரீன் மேட்டில் எடுக்க போகிறீங்களா அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் கடலுக்கே போய் தான் எடுக்கிறோம் அப்படின்னாரு. ஓகே சரி ஓகேன்னு சொல்லி எனக்கு அது வரைக்கும் தான் எனக்கு அதோட அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியல. சரி சாங் கம்போசிங் ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் அவர்கிட்ட எப்போவுமே ஒரு குவக்கினஸ் இருக்கும். ஒரு விஷயத்த வந்து பார்த்திபன் சார் ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆங்கிளில் பார்க்குற மாதிரி சிம்புதேவன் அவரும் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்ப்பாரு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கர்நாடிக் சாங் அப்படின்னாரு. ஓகே உத்தமிழனுக்கு அப்புறம் ஓகே நல்ல கிளாசிக்கில் ராகம் பேஸில் பண்ணலாம் அப்படின்னோடனே ஓகே, ஆனால் அது மெட்ராஸ் பாஷையில் இருக்கணும் அப்படின்னாரு. ஓகே சரி அப்படி தான் அந்த சாங் சோகா சாங் பண்ணோம். சரி ஓகே நெக்ஸ்ட்டு சாங் கம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஓகேங்க இப்போ வந்து ப்ராப்பரான மெட்ராஸ் கானா ஒன்று அப்படின்னாரு. ஓகேங்க, பட் இது வந்து கர்நாடிக் ஸ்டைலில் அந்த சரி சரி கமாலாம் இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ ஓகே, பட் இந்த கான்ட்ராஸ்ட் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஓகே, என்ன சுதா ரகுநாதன் மேம், பத்மபூஷன் அவங்க பாடியிருக்காங்க. பிகாஸ் அவங்க சாங் ஓகே சொல்லுவாங்களான்னு எங்களுக்கு ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தோம். பட் கேட்டுட்டு அவங்க வந்து இல்லை இவ்வளோ அழகாக இருக்குது ராகத்தில் நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னதே எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிக் மார்க். ஓகே அப்படின்னு. தென் செகண்ட் வந்து கானா அப்படின்னோடனே நமக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே மியூசிக்கில் வந்து தேவா சார் தான். ஸோ சரி தேவா சார்கிட்ட கேட்டு பார்ப்போனாரு. அவரும் ரொம்ப க்யூட்டாக கேட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரெக்கார்ட் பண்ணோம். பட் இந்த 2 சாங்குமே ஒரு பயங்கர யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தென் எங்களுக்கு இன்னொன்று ஸ்க்ரீனில் சுதா ரகுநாதன் மேம் ரெக்கார்ட் பண்ணோடனே கௌரி அவங்களுக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அவங்க பெர்ஃபார்மன்ஸில் அப்புறம் நான் வீடியோ பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டு அவங்களுக்கு உண்மையிலேயே மியூசிக் தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். பிகாஸ் ரியலி அந்த ஒரு பாவம் எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஷி டிட் அ கிரேட் ஜாப். தென் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஃபில்ம் வந்தாச்சு. அப்போ வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் ரீலில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் லேண்ட்லேருந்து கடலுக்கு போயிடுவாங்க. அப்புறம் லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மறுபடியும் கடல்லேருந்து லேண்டுக்கு வந்துடுவாங்க. மீதி 4-5 ரீல் ஃபுல்லாகவே கடல்லே இருக்கும். எனக்கு நான் டவுட் ஆகிட்டு அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எங்கே கமா வைக்கணும். ஏன்னா ஜென்ரலி டிரான்சிஷன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். திடீர்னு அட்லீஸ்ட் ஒரு காராவது நடுவில் போகும், இல்லாட்டினா வேற ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் இருக்கும். எனக்கு அது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது மியூசிக்கை, ஏன்னா எமோஷன்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். பட் அது வந்து இவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் ஐ ஷுட் சே ஹேட்ஸ் ஆஃப் எல்லாத்துக்கும். ஏன்னா ஒவ்வொருமே பிகாஸ் இவங்க கியூ வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷனில் தான் இருக்கும். ஓகே ஓகே இந்த எக்ஸ்பிரஷனில் இங்கே கியூ ஆரம்பிக்கலாம், இங்கே எண்ட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ எல்லாருமே அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ் எனக்கு கியூஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படம் வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் சிம்புதேவன் அவரை நான் பார்த்தேன். அண்ட் அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதையும் இந்த சென்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்தும் அதை ஜாயின் பண்ணி பார்க்கணுன்னு அண்ட் அந்த விஷன் ஒன்று இருந்துச்சு அவருக்கு. அண்ட் த்ரூ அவுட் த ஜர்னி பிகாஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு இடத்துல அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ட்ராப் ஆவாங்க. படம் ஓகே நமக்கு 1 மந்த் தள்ளுது 2 மந்த் தள்ளுதுனாலும், பட் அவரோட பாசிட்டிவிட்டி வந்து ஐ ஷுட் ரியலி சே. ஏன்னா அந்த பாசிட்டிவிட்டி தான் எனக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் பிகாஸ் நாங்கள் ரீ ரெக்கார்டிங் பண்ணும்பொழுதும். அண்ட் அது ஐ ஷுட்
அப்ரிஷியேட் யூ. அண்ட் கடைசி வரைக்கும் அது இப்போ வரைக்குமே அந்த பாசிட்டிவிட்டி இருக்குது. அண்ட் ஃபில்ம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அண்ட் கௌரி சொன்ன மாதிரி திஸ் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு தேட்ரிக்கல் ஃபில்ம். அதுக்கான ஒரு வைட்னஸும் விஷுவல்லி மாதேஷ் எங்களுக்கு அது கொடுத்தாரு. அண்ட் மியூசிக்லேயும் அது நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள். பட் ஏன்னா இப்போது ஐ ஃபீல் படம் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலுமே படம் நல்லா இருந்தால் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஸ்ப்ரெட் ஆகுங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அண்ட் அதுதான் எங்களோட நம்பிக்கை. அண்ட் படம் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக யூ வில் சப்போர்ட்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு சிம்புதேவன் சார் முத கூப்பிட்ட உடனே சரி, எப்படியும் அவரோட எல்லா படங்களும் புது புது கதைக்களமாக இருக்கும். அரையன் 305 ஆகட்டும், இரும்புக்கோட்டை ஆகட்டும். சரி, இந்த படம் என்ன கதைக்களம் இருக்க போகுதுங்கிற ஒரு ஆளோட தான் ஃபஸ்ட்டு கதை கேட்க போனேன். போனோடனே ஒரு சிம்பிளாக வந்து கதை ஃபஸ்ட் சொல்ல, ஒரு கடலில் ஒரு போட்டில் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் சொல்லிட்டு ஒரு 12 பேஜுக்கு ஒரு ஸ்னாப்சிஸ் மாதிரி கொடுத்தாரு. எப்போவுமே அவரோட பொலிட்டிக்கல் சட்டையர் டைலாக்ஸுக்கு ஃபேன் நான். ஸோ அதை 12 பேஜ் படிச்சுட்டு லொக்கேஷன் பார்க்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. படித்து பார்த்தா இதில் ஏகப்பட்ட சேலஞ்சிங்கான விஷயம் நிறையா இருக்குது. இது நமக்கு ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானரில் பண்ணிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கடல் அப்படிங்கும் போது பெருசாக லைட்ஸ் யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராலி கூட யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது டைரக்டரோட பிளான் பண்ணி பிளாட்ஃபார்ம்ஸ் எங்கெங்கே அடிக்கலாம் கடலில். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அலையோட ஹைட் இருக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு 10 அடி 12 அடி 20 அடியில் பிளாட்ஃபார்ம் அடிக்கிறோம்னா அடுத்த நாள் பார்த்தா அது மூழ்கி இருக்கும். இந்த படம் வந்து 3 ஷெடியூலாக போச்சு. 3 ஷெடியூலாக போகும்போது அது குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் வந்து அலை அடிச்சு ஒவ்வொரு டைமும் பிளாட்ஃபார்ம் பிரிஞ்சு உடஞ்சிரும். ஸோ அதை மறுபடியும் செட் பண்ணி எடுக்கிறதே ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. எல்லாரும் கஷ்டப்பட்டவங்களோட இந்த படத்தில் வந்து சினிமாவில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டது நமக்காக உழைக்கிறோம். இந்த படத்தில் முக்கியமாக ஒரு குழுவுக்கு நன்றி சொல்லணும்னா, தூத்துக்குடி உபரி மீனவர்கள் கிளாட்வின், மெல்வின், தியோ, அவங்க இல்லைன்னா இந்த படம் கிடையாது. ஏன்னா நம்ம எழுதலாம் எடுக்கலாம், ஏன்னா எல்லாமே சினிமா தெரிஞ்சவங்க. அந்த மீனவர்கள் தான் வந்து ஒவ்வொருத்தரையும் கடலுக்குள்ளே இறக்கி கூட்டு போவதாகட்டும், எங்கள் லைட்டில் ஏதாவது கொண்டு போய் போட்டுக்குள்ளே ஒரு க்ளோஸ்அப் எடுக்கிறோன்னா கூட நாங்கள் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒரு தெர்மாக்குள்ளே எடுத்து போனால் கூட நானும் யாஸ்டன்ஸோ உள்ளே போக முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து அந்த மீனவர்கள் தான் வந்து இங்கேருந்து நாங்கள் பாஸ் பண்ணி அனுப்பிச்சோம்னா இன்னொரு போட்லேயோ இல்லை நடந்து போகிற தூரம்னா நடந்து போயோ கொடுத்து இந்த இடத்துல அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து சில கரையோரத்தில் இருக்கும்போது க்ளோஸ்அப் ஷாட்ஸுக்கெலாம் வந்து கடலுக்குள்ளே இறங்கி சில நேரங்களில் லைட்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஸ்கிம்மர்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த லைட்மேன் டீம் அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கணும். சாதாரணமாக தரையில் ஃபோக்கஸ் பண்ணி படம் எடுக்கிறதே கஷ்டம். இப்போ போட்டு நிற்கிதுன்னா நம்ம ஒரு ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் எடுத்துருப்போம், அங்கேருந்து அடுத்து டேக்குங்கும் போது அப்படி விலகி போயிடும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி எடுத்த என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக டீம், என்னோட அசிஸ்டன்ட் டீம், அப்புறம் இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக நான் ஆல்ரெடி எம்எஸ் பாஸ்கர் சார் மட்டும்தான் இந்த படத்தில் நடித்தவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் டானாக்காரனில். மற்ற எல்லாருக்கூடையும் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க யாருமே எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நன்றி, தேங்க்யூ. வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆக்சுவலி ப்ரொடியூசர் சாரும் மேம் வர முடியல, பிகாஸ் தே ஹேட் சம் எமர்ஜென்சி ஒர்க். ஸோ அவங்க ரெப்ரசன்ட் பண்ணி தான் வந்திருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் போயிட்டு கண்டிப்பாக August 2 படம் பாருங்கள். யூ ஆல் வில் லைக் இட். அண்ட் தேங்க்ஸ் டு சிம்புதேவன் சார், ஒரு நல்ல டைரெக்ஷனில் சூப்பராக படம் எடுத்திருக்காரு. அண்ட் ஜிப்ரான் சருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மியூசிக்காக சூப்பராக வந்திருக்கு படம் எல்லாமே. அண்ட் அகெயின் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். யோகி பாபு சார், கௌரி மேம், அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார், சாம்ஸ், மதுமிதா மேம், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அகெயின் வந்திருக்கும் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே மிக்க நன்றி. தேங்க்யூ.